கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அருகில் பெட்டிஷன் இயக்கம் மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெட்டிஷன் இயக்கம் மாவட்ட செயலாளர் RD ரமேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார். 2020 ஆண்டு முதல் 2024 வரை 5 ஆண்டுகளில் ஊராட்சி மன்ற தீர்மானத்தின் மூலம் பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் டேங்க் ஆபரேட்டர், நூலகர், தூய்மை பணியாளர், திட்ட ஒருங்கிணைப்பாளர், கணினி உதவியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் உள்ள விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் ஜோனல் PDO கணபதி அவர்களை பணி நீக்கம் செய்ய கோரியும் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை பணியிட மாறுதல் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு முழுக்க இந்த அவலநிலை தான் இருக்கிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த மக்கள் எப்படி எக்காடு போனாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் திட்ட அறிக்கையை மட்டும் வெளியிடுகிறார். எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த மக்களை காலங்காலமாக கையேந்துகின்ற மக்களாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கம். தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் இந்த மக்கள் வசதி வாய்ப்பாக வாழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு கீழ்த்தரமான ஒரு செயலோடு இங்கே ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அவல நிலை தொடரும் என்று சொன்னால் நாங்கள் இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்த அமைப்பின் சார்பாகவும் பல கட்சி சார்பாகவும் அங்கே கவர்னர் மாளிகை முற்றுகையிடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை செய்கிறோம். தேசிய ஊரக வேலை திட்டப் பணிகளில் பணியாளர்கள் பேரில் ஊழல் செய்துள்ள மக்கள் நலப்பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய கோரியும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் இலவச தொகுப்பு வீடு திட்டங்களில் வீடுகள் கட்டாமல் பணம் பெற்றுள்ள பயனாளிகளிடம் உள்ள பணத்தை ரெக்கவரி செய்து வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்க கோரியும் தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கம் மற்றும் வறுமை ஒழிப்பு சங்கங்களில் கடன் வழங்கியதன் பேரில் ஊழல் செய்துள்ள BLAB நிர்வாகிகள், செயலாளர், கணக்காளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஊழல் செய்துள்ள பணத்தை ரெக்கவரி செய்து ஏழை மக்களுக்கு கடன் உதவி வழங்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்கி வரும் நலத்திட்டங்கள், உதவிகள், சேவைகள், கடன் உதவிகள் போன்ற அறிவிப்புகளை அனைத்து அரசு அலுவலகங்களில் உள்ள தகவல் பலகைகளில் வெள்ளை அறிக்கையாக வெளியிட கோரியும் பெட்டிஷன் இயக்கம் மற்றும் அனைத்து கட்சி சார்பாக விருத்தாச்சலம் பாலக்கரை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொல்வது போல நல்லூர் ஒன்றியத்தில் 2015 3000 பேருக்கு வீடு பாரத பிரதேசத்தில் வீடு வழங்கப்பட்டது. அந்த பாரத பிரதேசத்தில் வீடு வழங்கப்பட்டு தலித் மக்களுக்கும் அருந்ததிகளுக்கும் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ஊதியம் வழங்காமல் ஆனந்த சித்தர், இமயக்கண்ணன், சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெட்டிஷன் இயக்கம் மாநில செயல் தலைவர் S. ஆனந்தன், இந்திய குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மங்காபிள்ளை, பெட்டிஷன் இயக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், பெட்டிஷன் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் எழுத்தாளர் பூபா, ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு இயக்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் செல்வம், பெட்டிஷன் இயக்கம் மாநில செயலாளர் RDI பழனிவேல், அனைத்து மக்கள் விடுதலை கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் D. கொளஞ்சி, இந்திய குடியரசுக் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் த. வேலாயுதம், அனைத்து மக்கள் விடுதலை கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் A. சபாநாயகம், பெட்டிஷன் இயக்க திட்டக்குடி வட்ட செயலாளர் சக்திவேல், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட தலைவர் கதிர்வேல், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தங்க ராஜீவ் காந்தி, பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் செல்வன், சமூக புரட்சியாளர் சுரேஷ், புரட்சி பாரதம் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ந. சங்கரலிங்கம், புரட்சி பாரத மேற்கு மாவட்ட செயலாளர் இரா. ராஜகீர்த்தி, புரட்சி பாரதம் கட்சி விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பெட்டிஷன் இயக்கம் மாநில செய்தி தொடர்பாளர் A. மணிவாசகம் ஆகியோரும் அனைத்து கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்.